எங்கட அங்கத்தவற்ற போட்டில் போய்த்தான் இவருக்கு அடி விழுந்தது. அத்தாங்க பறித்து அடி விழுந்தது. இப்போ நாளைக்கு இந்த கடலுக்கு அவை போய் தொழிற்ச இயலாத கட்டம் அவைக்கு வரப்போகும். இதுக்கு ஒரு நடவடிக்கை எங்களுக்கு நீங்கள் எடுத்து தரணும். நான் மணக்காடு சங்க தலைவர், மணக்காடு சென்ட் சங்க தலைவர். அதனால் அப்படி எங்கட அங்கத்தவர்கிட்ட போட்டில் போய்த்து தொழிலுக்கு விட்ட இடத்துல தான் விட்ட இடத்துல அங்கே நடந்த கடலில் நடந்த பிரச்சனைக்கு அவருக்கு அடித்து அத்தாங்க பறித்து கொண்டு போயிருக்கிறோம். அதால் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த சங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை சரியோ பிழையோ உண்டு. இப்போ நாளைக்கு நான் வேறு தொழில்களை நான் அனுப்பிலாம் போய் பெறப்போவதில்லை எல்லாத்துக்கும். சரியோ இது பழைய கோபங்களை விட்டுட்டு சரியா பிரச்சனை என்று சொன்னால் நேராக எங்கள் சங்கம் கலைக்கிறதான் முறை. கடலில் ஒரு மீனவனுக்கு அடித்து போட்டு விட்டு அவனுக்கு அடிக்காத இடத்துல பட்டு செத்து விட்டால் அவனுக்கு என்ன, அவன் குடும்ப வாழ்க்கை என்ன, அவன் குடும்பத்தை யார் பார்க்கறது? அப்போ அதால் இதை அடித்தது பிள்ளைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பொருள் ஆற்ற பொருள் என்று அது எங்களுக்கு தெரியாது, அவைக்குத்தான் தெரியும் பொருளை பற்றி ஆற்ற பொருள். ஆனால் அதுக்குரிய பொருள் ஆற்றா நேரடியாக சங்கத்தில் தொடர்பு கொண்டிருக்கலாம். அவங்களோட ஆற்ற பொருள் எப்படி வேண்டி தாங்க எங்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒன்றும் சொல்லலாம். இப்போ அடிபட்டது அடிக்கணுச்சுன்னா அடிக்கணும். அடிச்சிருந்தால் அது பிள்ளை இந்த ஒரு கரையண்டா டக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம். கடல்ல இருந்து வரைக்க எவ்வளோ நேரம் செல்லுன்னு தெரியாது. கரையை வர கரையை வரைக்கும் இன்ஜின் ஒரு மிஸ்டேக் கண்டா அவன் உயிருக்கு ஏதாவது நடக்கும்ன்றது இன்ஜின் மிஸ்டேக் கண்டா அவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு யார் மறுபடியும் சொல்றது? நான் பொருளாளர் இருக்கேன், சங்க பொருள் மணக்காடு சங்க பொருளாளர். அப்போ இது அடித்தது புலை. இப்போ அடிச்சிருந்தால் புளியாவை அடிச்சா அது புள்ள. கரையண்டா கரையா உங்களோட பிரச்சனையை கரையை முடிச்சு கொள்வோம். கடல்ல அடிக்கிறேன்னா அப்பால்பட்ட விஷயம் புள்ள. இது அடித்தால் இப்போ ஒன்றில் அந்த சங்கக்கார சம்பந்தப்பட்ட ஆக்களை கூட்டிக் கொண்டோம். மங்கட சங்கத்துக்கு நாங்கள் போன தொழிலாளிகள் நாங்கள் கூட்டிக் கொண்டு நேரம் வச்சு காய்ச்சி பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஆக்களை கூட்டிக் வந்து நேர பிரச்சனைகளை முடிச்சிடுவோம். இது நாளைக்கு மினி போக இப்போ இன்னொரு சண்டை வரும். இனி சில வளைவே கோவத்திலேயே அப்புறம் அடிக்க வேண்டி வரும். அப்போ மாறி மாறி நடக்கும். அதுக்கு பார்க்க நேராகவே கூட்டிக் வந்து சம்மந்தப்பட்ட அந்த பொருட்காரையும் கூட்டிக் வந்து எங்களுக்கு பிரச்சனை முடிச்சிடும். இதான் எங்கட சம்பந்தப்பட்ட இந்த போட் மணக்காடு கடற்கரை கூட்டுறவு சங்கத்தின் பதிவு தான் இருக்குதா? இது எங்கட மணக்காடு சங்கத்தின் இதெல்லாம் இருக்கு, பதிவுலாம் இருக்கு. எங்கட அங்கே கடிதம் பண்ணி தந்துடணும், பதிவுலாம் இருக்குது. ஆனால் போட்டில் போனது எங்கட தலைவர்கிட்ட பொடிக்கலாம் போனவங்க. அப்போ இது அப்படி செய்தது பிள்ளையாங்க. நாங்கள் என்னோட கடலில் வச்சு ஒரு தினம் ஒன்றிக்கலாம். இந்த தச்சு தவங்க நித்திராக்க அடிச்சு குடிச்சு விட்டேன். இன்ஜினோட அடிச்சு போட்டு இன்ஜினுக்கு ஒரு கை வச்சு விட போன் பேலசியா அந்த கடலில் என்னென்று பாருது எப்போ பாருது. கடல்ல போன் கடல்ல வச்சு சொறி சேட்டை கொடுக்க கரையா காய்ச்சி குடிக்கும். எல்லாம் டென்ட் சங்கம் வாங்க பிரச்சனை வாங்க. இந்த சாமான் அவனை எடுத்துனா எங்களுக்கு சங்கத்துட்டு வா நம்ம எந்த சாமான் இருக்கு நீங்க சாங்கார வாங்க இன்னும் அடையாளத்துக்கு இந்த போட்டுக்க கண்டா நாங்கள் அந்த சாமான் நீங்க எடுத்து அந்த புருவோடு எடுத்தா அவருக்குரிய தண்டனை நாங்கள் அவருக்கு கொடுப்போம். உனக்குரிய நட்டத்தை பண்ணி தருவோம். எங்கள்ட சங்கம் வச்சு இப்போ அவருக்குரிய தான் அவன் பொருள் நீங்கள் எடுத்தது போல இவ்வளவு என்ன செய்யணுமோ அதுக்கு நாங்கள் செய்து அவர் கேட்குறே செய்து கொடுப்போம். மற்றபடி நாங்கள் அவருக்கு தண்டனை கொடுப்போம். அதுக்குள்ள மற்ற நாங்கள் தொழிலெல்லாம் மறைக்க மாட்டோம். இங்கே பவனியா கிளிநொச்சிலாம் இப்போ நீங்கள் ஒரு சங்க நிர்வாகம் என்ற அடிப்படையில் நாங்கள் உங்களை கேட்கறோம்னு சொன்னால், அதாவது கொட்டடி சங்கம் புதிதாக ஒரு சட்டத்தை அமைச்சிருக்கிறதாகவும் கடற்கொலை சங்கங்களில் சமாசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைமுறையை நடந்தாலும் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பிள்ளைகளை விட்டால் 6 மாதம் தொழில் மறைக்கிறது என்றது ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு சட்ட வகை. 6 மாதம் மட்டும் அவருடைய குடும்பங்கள் வாழ்வார பிரச்சனை இருக்கும். இது சம்பந்தமாக நீங்கள் சமாசத்தின் தொழிற்சங்கத்தின் பொருளாதார அடிப்படையில் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சட்டம் உங்களுடைய சங்கத்துல இருக்கா? இல்ல எங்கட சங்கத்துல தொழில் மறைக்கிறது இழுத்து வைக்கிற சட்டம் இல்லை. ஆனா அவைக்குரிய குற்றங்கள் அதுகள் இருக்கும். இப்ப அவற்றை பொருள் அவருக்கு ஏற்ற குற்றம் இல்லாட்ட சங்கத்துக்கு குற்றம் கொண்டு வேற குற்றம் அது குற்றங்கள் இருக்கும். தொழில் இழுத்து வைக்க மாட்டோம். அதுல நாங்கள் அது சாப்பாட்டு வசதியும் இல்ல. மற்றது இந்த வெற்ற தொழில் எடுத்து வச்சால் வெற்ற தொழிலுக்கு யார் பாதுகாப்பு? இவரே வெற்ற போட்டு கொத்திட்டு போவார். நாளைக்கு எங்கட சங்கத்தை இவரே இந்த போட்டு கொத்தி கிடக்கு இன்ஜின் கொத்தி கிடக்கு புதுசா எடுத்தா. அப்ப அவற்றை போட்டு அவர் தான் பாதுகாப்பு அவருக்கு. அதுக்குரிய தண்டனை இது குற்றங்களை குற்றம் இருக்கு. இது அந்த போல தான் அடிக்கணும் குற்றம் இல்லாட்டி அவருக்கு இவ்வளவு காசு கொண்டு கொடுக்கணும் அவர் எடுத்து போன தப்புல அந்த குற்றங்கள் இருக்கு. மற்றபடி தொழில் நாங்கள் 6 மாதம் 7 மாதம் எல்லாம் மறைக்க மாட்டோம். அப்படியெல்லாம் ஒரு நாளும் தொழில் மறைக்கிறேன் இழுத்து வைக்கிறத மறைக்கல தொழில் நீங்க போனான்னு சொல்றீங்க. வாழ்வாதாரத்தை நாங்கள் வாழ்க்கையில கண்ட மாட்டோம். இன்றைக்கு எங்களோட ஊர்ல கிளிநொச்சி பவனியா அங்க இங்கெல்லாம் இங்க கரை வரைக்கும் எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாம் சொல்றதுக்கு நிக்கிறாங்க. நாங்கள் அதை அவன் வயிற்றுல வாழ்க்கையில அடிக்க மாட்டோம்.
அவன் வயிற்றுல அடிக்கிறத பிள்ளைங்க பதிய வச்சு சொல்லியிருக்கோம். இப்ப அவன் பதிஞ்சிருக்கு. நிக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னு தெரியல எங்களுக்கும். அப்ப அவன் ஐசிஎல் எல்லாம் பண்ணி பதிய வச்சு வச்சிருக்கோம். ஆனா அது சொல்லியும் இன்னும் அது நடைமுறைக்கவே இல்லை. வேற இவற்றை வீட்டுல யார் யார் போகணும்னு தெரியாது. எங்கட படியில் 2 வேற யார் போகணும்னு தெரியாது. அப்ப அதுக்குரிய ஆட்களும் அதை பதிக்கணும் எங்கள்கிட்ட. நான் இவற்றை சொல்லல நிக்கிறேன்னு சொல்லி பதிக்கணும். அதுவும் பதிக்க இல்லை. இப்ப அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அறிவிச்சிட்டோம். உரிய ஆட்கள் உரிய இடத்துல பதிஞ்சிருக்கணும். அப்ப இன்னும் பதிக்கப்பட இல்லை. அப்படி இவ இவ கூட்டிக்கொண்டு வர்றோம், அதுவும் போல இவே இல்லை. இப்ப இவ அங்கத்தவர் எங்கட அங்கத்தவர் வேற ஆட்கள் இவரோட கூலிக்கு தொழிலுக்கு வந்து நிற்கிறேன். அது பதியணும் சங்கத்துக்கு. ஓ பதியணும். இல்ல இல்ல கூட்டிட்டு போற எங்களை பதியணும். இவர் எந்த வாரேன் எந்த பதியணும். எங்களை சங்கத்துக்கு தெரிய நான் கருத்துல பொடியில் 2 தொழிலுக்கு வச்சுக்க தெரியப்படுத்துவோம். மற்ற அவர் ஐசி போட்ட கோப்பி வந்து தந்தை இன்னும் ஆள் சொல்லுவோம். நாளைக்கு இவர் இந்த போட்டுல வந்துட்டும், சரி இந்த போட்ல வந்துட்டும் இவர் கூட்டிக்கிட்டு போறாரு. வேற யாக்கள் 2 புதுசா போயிடும். அடுத்த போட்டு கொண்டு எடுத்துக்கணும்னா எங்களுக்கு தெரியாது. இவர் ஆனால் தெரியும் இவர் எங்க பிடிக்கிறதால. அப்ப இவர் ஐசிஎல் இல்லை போட்ட கோப்பி எங்க சங்கத்துக்கு போகணும். பட் நாங்க அதையும் படி இவர்கிட்ட கூப்பிட்டு செய்யணும். சரி அண்ணா என்ன நடந்தது பிரச்சனை கடல்ல? ஆனா நாங்க கடலுக்கு போனாங்க. நாங்கள் வந்து இங்க வந்து அந்த அத்தாங்கு வந்து இங்க வந்து 3 கிழமையா தொழில் செஞ்சு அங்கே இருக்கிறோம் நாங்கள். சரியா அதுக்கு கண்டக்கு இங்க சாட்சியெல்லாம் இருக்கு. கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போக போட்டு ஒருத்தர் வந்த போட்டு வேற, அத்தாங்கு வச்சிருந்த அந்த சாமான உரிமையாளர் வேற. அப்ப அவர் வந்து வள்ளத்துல நின்றவர், டேங்கர்ல ஏறி நின்றவர். அவர் வந்து பேந்திருப்பி அவரை வந்தவரை மறைச்சு ஏறி வந்து சண்டை சாமானன்னா அது இதுன்னு சொல்லி வந்து கரகரண்டு எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அப்போ எடுத்துக்கொண்டு போறத பார்த்தாம இழுவடிப்பட்டு இந்த டிஷர்ட்டுகள் எல்லாம் கிழிஞ்சு இழுவறிப்பட்டு அடிபட்டு அடிச்சு எங்களுக்கு அந்த சாமான எடுக்க வந்து சாமான தாண்டு கேட்கிற பேர் என்ன அப்படி என்ன தூசணங்களாலெல்லாம் பேசி கள்ள நண்டுன்னு சொல்லி அதை எடுத்தனி இதை எடுத்தனி மற்ற ஊரால உங்களை தள்ளி வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையற்ற கதைகள், தேவையில்லாத கதைகள், பழைய கதைகள். அவைக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கும் அவைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை இட்டு தான் இவன் இந்த கதையை காய்க்கணும். இதே மாதிரி எங்களுக்கு முதல் ஒரு பிரச்சனை வந்து அர்ஜுனா டாக்டராம் வந்து எங்களுக்கு இந்த கதைச்சது எங்களுக்காக அவர் கதைச்சதும் அவர் தான். சரி வேற ஒரு தரமே வந்து எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணல, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணினார். அதே மாதிரி அவர் இந்த பிரச்சனையும் எங்களை ஒரு தொழிலாளியா தண்ட ஒரு என்னன்னு சொல்ற தன்ன ஒரு உறுப்பினரா நினைச்சு எங்களை ஒரு இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு எடுத்து தரணும். கடல்ல இன்றைக்கு எனக்கு ஒன்று நடந்திருந்தான்னு இந்த பொஞ்சாதி பிள்ளைய யார் பாக்குறது? நான் என்ன இழுத்த மாதிரி நான் தண்ணிக்க விழுந்துட்டேன். அப்ப இது சம்பந்தமா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை அர்ஜுனா டாக்டரை தான் நாங்க நம்பி இருக்கிறோம். அவர் தான் இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு எடுத்து தரணும். இது வந்து அவர் வந்து அங்க வந்து என்ன நடைமுறைன்னா அவர்கிட்ட அந்த எம்பிபி அந்த அந்த அவர் அந்த இந்த பிரச்சனை அவர் பெரிய இதுல இருக்கிறபடியா எங்களை போட்டு ஒரே டார்ச்சர். இதான் பிரச்சனை, தொழிலை மறைக்கிறதும் இதன்றதும் எங்களால எதுவுமே கைக்கலாம். இதை போய் நாங்க பருத்துற பொலிஸ்ல சொன்னா கூட போலீஸ்காரர் கூட அந்த இதை எடுக்க மாட்டோம். எங்கட எங்கட ஒன்றிய கூட அவைய எடுத்து தாரணம் இல்லை, எடுத்து இதை கேள்வி கேட்கணும் இல்லை. அவைன்ற கதை தான் எங்கள் இதை நாங்க அவருக்கு தான் கொண்டு வரோம், அர்ஜுனா டாக்டருக்கு தான் கொண்டு வரோம். கொண்டு வந்து எங்களுக்கு இதை அவர் வந்து நல்ல ஒரு முடிவை எடுத்து தந்து எங்களோட குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை வந்து நிலநாட்டி வச்சிருக்கணும். அதுதான் நாங்கள் இப்ப அர்ஜுனா டாக்டர் தான் இதை நாங்க கேட்கிறோம். அவர்கிட்ட தான் இந்த பிரச்சனையை நாங்க உங்களை சொல்லவும் பாரோம். அவரால் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கு எத்தனை மாசம் தடை விதிக்கிறது அந்த கொட்டோடி சங்கத்தால? அது வந்து இவருக்கு தான் தெரியுது, இதாண்டி இருக்கிறாருக்கு 6 மாச காலம். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனையில் கோர்ட்ஸ் மூலமாக போய் 1 மாதம் உள்ளுக்கே இருந்துட்டு வந்தோம். உள்ளுக்கே இருந்துட்டு வந்து நாங்கள் கோர்ட்ஸில் தண்டனை அனுபவிச்சு வந்து கூட எங்களுக்கு அந்த சங்க நிர்வாகத்தில் இருக்கிற செயலாளர்கிட்ட தம்பியோட நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க. தம்பியோட சண்டை பிடிச்சோன்னு சொல்லி அவர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பதவியை வச்சு தான் எம்பிபியில கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லி எங்களை ஆட்சி செய்கிறார். எம்பிபியில கட்சியை வச்சு எங்களை ஆட்சி செய்கிறார். எங்களை சங்கத்துக்கு கூப்பிட்டு சமாளிச்சு ஜெயிலால வந்த பிறகு சமாளிச்சு விடுறோம்னு சொல்லி 6 மாச காலம் தொழில் மறைப்பு. எனக்கு அடுத்தது உங்களை என்ன எம்பி நான் இருக்கிற பதவி தெரியும் தானே, நான் ஐஸும் வச்சும் நான் இருக்கிற பதவியில ஐஸ் வந்து ஐஸ் ரெக்கார்டிங் இருக்கு. என்னட்ட இப்போ ஐஸும் வச்சு தூளும் வச்சு என்னால தூக்கலும் நான் இருக்கிற பதவி தெரியும் தானே உங்களுக்கு. நாங்கள் வரையலாதுன்னு சொல்லி ஜட்ஜி எங்களுக்கு பிணா கொடுத்ததுக்கு ஜட்ஜி பிணா கொடுத்தது இவர் எங்களுக்கு சங்கத்துல திருப்பி வந்து இவர் சொல்றாரு என்னண்டா
நீங்க இனிமே வெளியில வரையலாத அளவுக்கு நான் செய்வேன், குண்டு கேஸும் போடுவேன் எல்லா குண்டு கேஸ் எல்லாம் போடுவேன்னு சொல்லி இவர் சொன்னவர். அப்ப அவ்வளவுக்கு போலீஸ் வந்து அவற்ற பக்கம் நிக்கிறபடியா நாங்க அதான் எங்கட இன்றியாவே எடுக்கல போல கிடாக்கு, அவற்ற பக்கம் நிக்கிறபடியா தான் எங்கட இன்றி எடுக்கல போல கிடாக்காது எனக்குண்டா. அதைத்தான் நான் சொல்லுவேன். அடுத்த வந்து இது சும்மா ஒரு எனக்கு 5 புள்ளிகள் எந்த புள்ள ஊட்டியலுக்கு படிப்பு சிலவோ சரி 6 மாசம் தொழில் வரைப்பு ஒரு பிரதி ஊர்லயும் தொழிலுக்கு போயிடலான்னு சொல்றேன். ஒரு வாழ்வாதாரம் என் குடும்பம் சாறு நிலைமையிலான் இருக்கு. கடன்கள் எந்த வீட்டை வந்து வேறுங்க நாங்க சாப்பிடவும் கஷ்டம், அவ்வளோத்துக்கு இருக்கிறோம். எங்களோட போட்டுச்சின் எல்லாம் வித்துட்டேன். நான் இப்போ போட்டுச்சின் வித்த ஒரு வருஷத்துக்கு மேல நான் போற வெறும் அங்க தேவை ஒரு தொழிலாளி தான். ஒரு தொழிலாளியா ஒரு தொழில் ரீசனுக்கு கூட உரினம் இல்லை. ஒரு வேற ஒரு போட்ல கூட தொழிலுக்கு போயிடாது. 6 மாசம் மறிப்பு 6 மாசம் ஓடிய சங்கம் 6 மாசம் தடை செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சங்கம் ஏதாவது உதவி செய்யுது? ஒரு உதவியும் இல்லை. 6 மாசத்துக்கு சங்கத்தால ஒரு உதவியும் இல்லை. வெளியிடத்திலேயும் தொழிலுக்கு போகல. இதுதான் ரீசன். அவர் என்னண்டு தாங்கள் எடுக்கிறதான் சட்டம். எம்பிபி அன்றைக்கு வந்து என்னன்னு சொல்றது, ஒரு சங்க மீட்டிங் கூப்பிட்டது எங்கள் 8 பேரையும் கூப்பிட்டு அவர் தானே அப்ப நாங்க பிரச்சனை எங்களோட பிரச்சனையை கதைக்கல. நான் கதைக்க நீ கதைக்கே தேவையில்லை, நீங்க ஒரு தரம் கதைக்க தேவையில்லை. நாங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு போக வேண்டியா, தாங்கள் சொல்றத சைன் வச்சுட்டு போக வேண்டியா. என்னன்னு சொல்றாரு, தான் இருக்கிற பதவி எம்பிபி பதவியில கட்சியில இருக்கிற நான் இருக்கிற பதவிக்கு உங்களை குண்டு கேஸ் ரெக்கார்டிங் எல்லாம் என்ன கிடக்கு, குண்டு கேஸ் வச்சு தூக்குவான், ஐஸ் வச்சு தூக்குவான், தூள் வச்சு தூக்குவான். எனக்கு ஒரு வழக்கு காட்ட சொல்லுங்க. நான் ஒரு குடிகாரன் இல்ல, ஒரு குடிகாரன் ஒரு தூளோ ஒரு வெத்தில வாக்கு போறேன், எனக்கு ஒரு வழக்கு காட்ட சொல்லுங்க. இல்லாட்டி கோர்ட்ஸ்ல கஞ்சாவிலையோ ஒரு பவுடர்லயோ எனக்கு ஒரு வழக்கு காட்ட சொல்லுங்க. நான் சொல்றேன் நான் இப்படி செய்யறேன். இதே ஒரு பதவியை வச்சு ஒரு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு மக்களுக்கு ஒரு பதவி வந்து ஒரு மக்களுக்கு உதவியைத்தான் செய்யணும் இல்லையோ, அநியாயம் செய்யக்கூடாது. சரி, நீங்க ஃபைன் அடிக்கலாம், ஃபைன் அடிச்சு ஒரு தினம் தொழிலுக்கு விடலாம். தொழில் இழுத்து வைக்கிறீங்க, போட்டுக்கும் இழுத்து வைக்கிறீங்க, போட்டுக்கும் விற்கலாது. 6 மாச காலத்துக்கு போட்டுக்கும் விற்கலாது. அடுத்த தொழிலுக்கு போயிடாது, வெளியில தொழிலுக்கு போயிடாது. ரெண்டா நாங்க என்னத்தை வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கடத்தொழில விட்டா வேற தொழிலே தெரியாது. 6 மாசம் தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன பிரச்சனைக்கு நீங்கள் தான் குற்றவாளிகள் சொல்லி கோர்ட் உறுதிப்படுத்துகிறார். இல்ல குற்றம் இழைக்காத ஒரு நபர்களுக்கு இது என்னென்று தண்டனையை வழங்கினார். அதான் எங்களுக்கு தெரியல. எங்களை என்ன வெறுட்டித்தான் இந்த எம்பிபி கட்சியில இருக்கிற நான் சொல்றேன் நடக்கும் என்ற மாதிரி தான் இது நடந்து கொண்டு இருக்கு. கூப்பிடுறது கதைக்க கூப்பிட்டு எங்களுக்கு கதைக்கவே விடுறேன். கதைக்காத நிப்பாட்டு. அப்ப எங்களை கதைக்க எங்களை ஒரு முடிவு கேட்கிறேன். பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்களே நியமனம். ஆனா பிரச்சனைப்பட்ட 2 பகுதியில எங்கட பகுதியை மட்டும்தான் தொழில் முறைச்சு. அதே இப்ப சங்கத்துல இருக்கிற செயலாளர்கிட்ட தம்பி ஆக்களோட நாங்க பிரச்சனைப்பட்டோம். அவையில தொழிலுக்கு போறோம், அவையோட போட்டிக்கும் தொழிலுக்கு போகுது. எங்கட போட்டிக்கும் நாங்கள்லாம் தொழில் முறைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் கடன் என்று சொன்னா நான் சைன் இல்லாம வச்சு எவ்வளவோ கடன், நான் லட்சக்கடன் என் படியனுக்கு என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு இப்பயும் கடன் பட்டு கொண்டு. இப்ப இன்னொரு புறத்தி ஊர்லயும் தொழிலுக்கு போகாட்டி நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்து பிள்ளைகள் என்ன செய்யறது? பிள்ளைக்கு மாப்பட்டி வாங்க, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அங்கால 3 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது. எல்லாம் பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கணும். என் படி கொலசி பாஸ் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போயலாம் எல்லாமே ஒழிஞ்சு நின்றேன். அவ்வளவு அட்டகாசம் நடக்குது இவன் எம்பிபி கட்சியில. விளங்கிக் கொள்ளுங்க. அவையில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா என்னன்னு சொல்லினால் எம்பிபி அரசாங்கத்திற்கு பின்னால இருந்து கொண்டுதான் இவர் அந்த அதுல இருக்கிற பதவியை மிஸ்யூஸ் பண்றாருன்றதை நீங்க சொல்ல வாரீங்க. அந்த பிரச்சனையில இப்ப தற்போதைய நடப்பாண்டுல இருக்கிற அரசாங்கத்துல 3 பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபி உறுப்பினர், அதை விட எங்கட கடற்கொழில் மாண்புமிகு மரியாதைக்குரிய கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லுவாங்க? அவர் வந்து அந்த என்னன்னு சொல்றது, ஒரு இத வந்து ஒரு குற்றத்தை வந்து வடிவா காணாம இதண்டாம அவே சொல்றதை மட்டும் கேட்டு வந்து ஒரு செய்தியில இதை கொடுத்திருக்கிறார். கஞ்சா கடத்தினது, தூள் கடத்தினது, அவே சொன்ன கதையை வந்து அவர் சொல்லி இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வடிவா ஆராய்ஞ்சு வடிவா இதான் நியாயம் எது நீதி எதன்று ஒரு கேட்டுக்கு இதண்டி தான் அவர் எங்களுக்காக வந்து அவரும் கதைக்கத்தான் வேணும். அவரும் வந்து எங்களை இதண்டி இருக்கிறார், அவரும் வந்து எங்களுக்காக கதைக்கத்தான் வேணும். இதை வந்து அவருக்கும் தெரியப்படுத்தணும். நாங்கள் என்ன பிரச்சனை என்றால் அவரை சொல்லி இவர் சில நேரம் சில விஷயங்களை நடத்தி கொள்ள கூடும். அதுக்காக அவருக்கும் இதை தெரியப்படுத்துறோம். அத ஒரு குற்றத்தை வடிவா காணச்சு அமைச்சருக்கு நாங்க இப்ப கடத்தொழில் அமைச்சர் மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சருக்கு நான் சொல்ல வர்றது என்னண்டா, ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை நாங்க ஒரு 2 பக்கத்தாலையும் விசாரிச்சுதான் ஒரு பேட்டியை என்னவோ கொடுக்கணும். எடுத்த வாக்குக்கு அவர் கூப்பிட்டு வந்து எங்கட பிரச்சனைக்கு பேட்டி கொடுத்தீங்க, ஆனா எங்கட பக்கத்தால தீர்வை விசாரிக்கவும் இல்லை, கேட்க எங்களுக்கு ஆக்களும் இல்லை.
எங்களோட பக்கத்தால் தீர்வை விசாரிக்கவும் இல்லை, எங்களுக்கு கேட்க ஆக்களும் இல்லை. ஏனென்றா நாங்கள் ஒரு 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 கஷ்டப்பட்ட ஆக்கள். அப்போ எங்கள்கிட்ட ஒரு வந்து கதையை கேட்டுருக்கணும். அமைச்சர் வந்து இப்போ இவர் சொல்லிக்கார் அமைச்சராக்கள்லாம் தொழிலும் மறைக்க சொன்னான். ஆனால் கடத்தொழில் ஜாப்பில் ஏடிட்டு நான் போனான், ஏடிட்டு எஃப்ஐட்ட போய் கேட்க கடத்தொழில் ஜாப்பில் அப்படி சட்டம் இல்லை, ஒரு ரெண்டு வாழ்வாதாரம் முடக்கப்பட இயலாது ரெண்டு கடத்தொழில் ஜாப்பில் சொல்லியிருக்கு. ஆனால் பொலிசுக்கு போனாங்க, பொலிசுக்கு பொலிசில் போக சொல்கிறோம், அவை என்ற சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் கோர்ட்ஸுக்கு வழக்கெடுங்க, கோர்ட்ஸுக்கு இந்த வழக்கெல்லாம் விடையிலாது, நீங்கள் தொழில் மறைப்பண்டா 6 மாதம் நில்லுங்க. இதான் பொலிசுலேயே நடக்குது. நாங்கள் ஜெயிலால் வந்தாண்டு எங்களோட ஊருக்கே நாங்கள் கால் வைக்கல. அம்மாவோட கடைக்கு முன்னால வெடி கொளுத்தி இந்த எம்பிபி கட்சியில் இருக்கிறவர் காரில் வந்து வெடி கொளுத்தி அவையோட மச்சானாக்கள் தம்பியாக்கள் எங்களை வெட்டுவன் வர சொல்லு, என்னோட வீடியோலாம் கிடக்கு, அவைகள் என்ன வெட்டுவன் வர சொல்லு, அவங்கள வெட்டுவன் கொத்துவன், உப்பை கொட்டடிக்க வந்தாலும் கொத்துவன் என்று சொல்லி எங்களை இப்போ விரட்டி நாங்கள் ஒரு ஊருக்கே போகலாம் இல்லாமையா இருக்கு பயம். அந்த கட்சி இவர் என்பிபி கட்சி. நாங்கள் இப்போ நான் எந்த கருத்து என்னண்டா மாண்புமிகு அக்டுனா விக்டர் சேருக்கு நான் சொல்ல வாரது, இது ஒரு பொதுமக்கள பிரச்சனை, இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. எந்த குடும்பம் எந்த இல்லை, பல பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நாங்கள் தர பேட்டியை பார்த்து கனவேர் பேட்டி தரக்கூடும், கொட்டடி நிர்வாகத்துக்கு ஏற்பா பேட்டி தரக்கூடும். கனவேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். பைக் ரேஸ் பண்ணி ஒன்னா தொழில் மறைப்பு, ஒரு அத்தானும் மச்சானும் சண்டை பிடிச்சா தொழில் மறைப்பு, எல்லாத்துக்கும் மறைப்புன்ற ஒருத்தன் வாழ்வாதாரத்தை கெடுக்க வேணாம். இதைத்தான் நான் சொல்றேன். வேறு இப்போ நாங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எங்களோட அர்ச்சனா சாருக்கு சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, நாங்கள் மிக மிக நம்பி இருக்கிறது அவரை தான். எங்களுக்காண்டி குரல் கொடுக்க பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்னு சொன்னா அர்ச்சனா சார் அவர்களாக தான் இருக்கு. நாங்கள் பார்த்த இதுக்கு இப்போ அவருக்கு நாங்கள் சொல்ல வாரது, இது ஒரு கவனத்திற்கு எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தருமாறு நாங்கள் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.